ஃப்ரெடி அவர் ஸ்டார்னு சொன்னது ஃப்ரெடி. என்ன ஃப்ரெடி இருக்கும் நீயே நான் ஸ்டார்னு ஐயோ சொல்லிட்டு தம்பி நீ தப்பா சொல்ற. நான் சொல்றேன் ரஜினிகாந்த் ஆடியோ வந்துட்டு நாகார்ஜுனா வந்துட்டு வில்லனா அவரு ரஜினிகாந்த் 1008 பேசுவாரு ஆடியோ லான்ச்ல. அப்படி பார்த்தா தக் லைஃப்ல கூட தான் கமல்ஹாசன் பேசினாரு. நாயகனுக்கு மேல இருக்கும்னாரு. நான் அந்த மாதிரி இருந்தது. சும்மா அதெல்லாம் வேணாம். நீ இருப்பா கேட்ட கேள்வி என்ன? வந்த நாகார்ஜுனா வந்த நாகார்ஜுனா வந்த நாகார்ஜுனா எவ்வளவு பெரிய இல்லப்பா ஸ்டார்னு சொல்லி சொன்னேன். ஏ என்ன லாஸ்ட் படம் கலெக்ஷன் ராகவ் யாருது ராகவ் எவ்வளவு பெரிய கலெக்ஷன் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ராகவ் வந்த பாரு செம்ம சூப்பர். ஐ லவ் யூ மேன். ஓகே வந்த பாரு பாயிண்ட்க்கு லவ் யூ டு சொல்லு. நீ சொல்லு இப்போ. ரஜினிகாந்த் வந்துட்டு Me too, me too, me நாகார்ஜுனா too. ஓகே மீ டு ஓகே மீ டு யா ஐ டு மீ டூ ஃப்ரெடி மீ டூ ஐ ஐ டு அம் யுவர் ஐ பிகெஸ்ட் ஃபேன். டு ஒரு மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் ரஜினிகாந்த் வந்து பேசும்போது நாகார்ஜுனா ஒத்துக்குனா வில்லனா நம்ப முடியாது. நாகார்ஜுனா Freddy, ஒத்துக்குனாரா Freddy, 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 நாகார்ஜுனா Freddy ஒரு நிமிஷம் ஒரு சின்ன பாயிண்ட். நாகார்ஜுனா 7 தடவை கதை சொல்லி கூப்பிட்டு வந்தது யார் Freddy? பிரதர் என்ன பேச விட மாட்டேங்கிறேன். நான் ஐ அம் டாக்கிங் அதுக்கு அபௌட் ரஜினி. சொல்லிருங்க. அதுக்கு சரி சொல்லிருங்க. 7 தடவை கதை சொல்லி கூப்பிட்டு வந்தார்ல அவர் யாருன்னு சொல்லிருங்க. இருக்கு என்ன பேச விட்டா நான் பேசுறேன். ஓகே ஓகே அது நீங்களே பேசுங்க. அது பாயிண்ட் என்னன்னு சொல்லிருங்க. அது யாருன்னு சொல்லிருங்க. பிரதர் ரஜினிகாந்த் ஆடியோல வந்துட்டு ஈ டாக்ட் அபௌட் நாகார்ஜுனா ஈ டாக்ட் அபௌட் எவ்வளவு நாள் தான் நல்ல மாதிரி நடக்கிறது அஜித். ஃப்ரெடி இருங்க ஃப்ரெடி. ஆண்டவரை பத்தி தலைவர் எவ்வளோ வாட்டி ஸ்பேஜ்ல சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவரை பத்தி சொன்ன தப்பா தலைவர் சொல்லுங்க சார் நான் அப்படி சொல்ல சார் அப்படி. அப்ப நீங்க என்ன இப்ப அந்த புத்தக வெளியீட்டு விழால ஆண்டவர் மாதிரி அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? யார் சொன்னது ஃப்ரெடி? இப்போ நீங்க எப்படி தரமா இருக்குது ஒரு எக்ஸாம் ஓகே ஒரு எக்ஸாம் இருக்குது ஓகே 10 ஷீட் கொடுக்கோங்க. இதுல வந்து ரைட் கொஸ்டினுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல ஃப்ரெடி? அது இதுதான் வர கமல்ஹாசன் வந்துட்டு ஒரு பேர் அறிவாளி அவரை சகலங்களாம் வல்லவன்னு சொன்னது யாரு? இரு பிரதர் இருப்பா ஒரு நிமிஷம். என்ன ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிற. என்ன பேச விட மாட்டேங்கிறது. சிம்பிளா சொல்றேன். ஒரு எக்ஸாம் போறோம் கொஸ்டின் கொடுக்குவாங்க. யூ ஹேவ் டு ரைட் ஓகே 2 பேஜ் 3 பேஜ் 5 எல்லாம் யூ ஹேவ் டு ரைட் ஓகே. நீ வந்துட்டு நாட் ஈவன் அல்லவீங்க ஓகே டக்குன்னு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு என்ன சொல்லுங்க. நான் சொன்னேன் ரஜினிகாந்த் வந்துட்டு ஊஸ் தி வில்லன் கேட்டாப்ல அவரு தான் ஆடியோ சொன்னாரு நாகார்ஜுனா. ஓ மை காட் நாகார்ஜுனாவா? அவருக்கு இல்லாத காசா அவருக்கு இந்த ஃபேமா ஆந்திர பிரதேஷ்ல அவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன் நாட் ஒன் ஆஃப் ரிச்சஸ்ட் பர்சன். நாகார்ஜுனா ஒத்துக்குனாரா? ஒத்துக்குனா சார் ஓகே சார். அப்ப ஃப்ரெடி அப்ப வந்து லோகேஷ் ராஜ் போய் சொல்லி கூட்டிட்டானா அவரை? பிரதர் நான் சொல்ல பதில் ரஜினிகாந்த் சொன்னா சொல்லிக்கிறேன் ஓகே. ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு? லோகேஷ் ராஜ் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அப்ப லோகேஷ் ராஜ் போய் சொல்லி கூட்டிட்டானா அவரை? ஐயோ பிரதர் ஜஸ்ட் நான் தமிழ் தானே பேசுறேன் ஓகே. அதான் கேக்குறேன். 7 தடவை நரேஷன் பண்ணது லோகேஷ் கனகராஜ். அப்ப யார் தப்பு? கூட்டு வந்தது 7 வாட்டியோ 10 வாட்டியோ அது லீவ் இட். ரஜினிகாந்த் என்ன சொன்னாப்ல அது ஏன் லீவ் பண்ணணும்? ரஜினி கட்டாயம் வேற ட்ரிகர் பண்றியா இல்ல சும்மா நீ டாக் பேசுற ஓகே ஒன்னு ஒழுங்கா பேசு ஓகே. அவங்க கேட்பாங்க பாயிண்டா பேசணும். ரஜினிகாந்த் நான் சொல்லுங்க. ரஜினிகாந்த் என்ன சொன்னாப்ல ஆடியோ லான்ச்ல சரி ஃபெடி ரஜினிகாந்த் ஓகேப்பா நாகார்ஜுனா பெரிய ஹீரோ ஓகே எல்லாம் சொல்லிட்டாரு. தக் லைஃப்ல கமல்ஹாசன் சொன்னாரு நாயகனுக்கு மேல இருக்கும்னாரு. இருந்துச்சா? நீ கம் டு கூலி ஓகே. நீ கூலிக்கு வா. why you come to கூலி? when you talk about கூலி I talk about தக் லைஃப் இல்ல. நீ கமல்ஹாசன் ஃபேன் நான் ரஜினி ஃபேன். we are not talking about தக் லைஃப் ஓகே talking about கூலி. இப்ப கூலி ஓகேவா? talk about தக் லைஃப் also when you want to compare both பிரதர். இப்போ இப்போ ட்ரெயின் புக் பண்ணிட்டேன் நான் ஓட போறேன். நான் ட்ரெயின் பத்தி தான் பேச முடியும். நீ வந்துட்டு அன்னைக்கு நீ மட்டுமா இருப்ப பேசஞ்சரா? உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரெயினா? அது பெரிய வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி இருந்தாலும் நாங்க விக்ரம் பத்தியா பேசணும்? தக் லைஃப் பத்தி தானே பேசுறோம். 3 மாசம் தான் வந்து 100 நாள் ஆகல என்ன படம் ஓடி. ஃப்ரெட்டியை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெட்டி டென்ஷன் ஆயிருவாரு சரியா? ஃப்ரெட்டியை கன்ஃபியூஸ் பாயிண்ட் பேசுவார். நான் முயற்சி
கமல் மியூச்சுவல் டிபி பாத்தீங்களா? இருங்க ஃப்ரெட்டி வந்துட்டு 2வது ரவுண்டு 4வது ரவுண்டு போயிருக்காரு. வெயிட் டிபி பண்ணுங்க, பாத்தீங்க? பொறுமையா இருங்க, வருவாரு. ஃப்ரெட்டி நீங்க அடிச்சுட்டு வாங்க ஃப்ரெட்டி, நாங்க ரெடியா வெயிட் பண்றோம். இல்லைங்க அவர் சப்போர்ட் என்னையா பாவம், அவருக்கு சப்போர்ட்டா யாருமே வரலையா? எங்க போனாங்க எல்லாரும்? ஹலோ, நான் ஒரு ஆண்டவர் ஃபேன் இருக்கேன், தேவான ஒரு ஆண்டவர் ஃபேன் இருக்காங்க, 3 கமல் ஃபேன்ஸ் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன நீங்க ஓவரா பேசுறீங்க? நீங்களா நல்ல நான் மியூச்சுவல் நான் ஆண்டவர் ஃபேன் தான். நான் வந்துட்டு ஹார்ட் கோர் ஆண்டவர் ஃபேன்யா, சரிங்களா? பத்ரி வேற பேசணும் சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. பத்ரி தெரியும், நீங்க பேசுங்க பத்ரி. பேசுங்க நீங்க பேசுங்க பத்ரி. ஃப்ரெடி இருக்கீங்களா ஃப்ரெடி? சரி ஃப்ரெடி, நாங்கள் கமலை பற்றி எதுவும் பேச மாட்டோம் ஃப்ரெடி, மன்னிச்சிருங்க எங்களை. இனிமேட்டு கமலை பற்றி நாங்கள் எதுவும் தப்பாக எதுவும் பேச மாட்டோம். இனிமேட்டு கமல் தான் அடுத்த 2000 crores வந்து கல்கி டூர் வாங்கி கொடுக்க போறாரு நம்மளுக்கு. ஏதோ பேசணும்ன்றல பேசணுமே இது. ஓகே பத்ரி பேசுங்க, கை மட்டும் தூக்கிட்டு இருக்கீங்க, பேசுங்க. இல்ல அவர் பேசல போல இருக்கு, நீங்களே பேசுங்க. ஏங்க அவர் ஸ்பீக்கர்ல காட்டலங்க, அவர் எங்கயோ வேற எங்கயோ காமிச்சிட்டு இருக்காரு. லிசனர்ல காமிக்குது எனக்கு காட்டுது. எனக்கு லிசனர்ல காமிக்குது அவரா? இல்ல அவர் லிசனர்ல இருக்காரு. எனக்கு ஸ்பீக்கர்ல காட்டுது. இல்ல எனக்கு லிசனர்ல தான் காமிக்குது. தட் இஸ் தி ரீசன் வை ஹி couldn't speak, I think. இல்ல எனக்கு ஸ்பீக்கர்ல தான் காட்டுது. ஸ்பீக்கர்ல காட்டுதுங்க, பட் அவரை பேச முடியல. ஏன்னா அதனால தான் அவர் கையை தூக்கி காமிச்சிட்டு இருக்காரு. நீங்க போயிட்டு திருப்பி வாங்க. just log out and like log in back. ஃப்ரெடி இருக்கீங்களா ஃப்ரெடி? ஹலோ ஃப்ரெடி இருங்க, நான் போயிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஷாம் இருக்காரு, அவரையாச்சும் போடலாம்ல. சரி சரிங்களா? பயமா இருக்கு. ஏப்பா உங்களை சொல்றேன், யார் known match to Kamal Haasan, okay? Just leave it, okay? You are back. Yeah, okay. We are not okay. We agree. Okay. Agreed. Okay. நீங்க வந்துட்டு யார் known match to Kamal Haasan. Just leave it, okay? Don't even talk about Kamal Haasan. நீங்களாம் யார் ஆளு கிடையாது, இந்தியால யாரும் கிடையாது, வேர்ல்டுல யாரும் கிடையாது. கமல் ஹாசன், ஓகே? சரி. அப்புறம் ஃப்ரெடி, அதனால தான் ஃப்ரெடி ஆண்டவருக்கு உலக நாயகன்னு பேர் வச்சிருக்கீங்க. யோ ஆண்டவர் உலக நாயகன்னு ஏஞ்சல், ஓகே பிரதர், 100% பக்கா ஓகே. கமல் ஹாசன், ஓகே? நீங்களாம் ஆள் கிடையாதுயா. நீங்களாம் வந்து பிச்சை எடுக்கிற நாயகம், அசிங்க, ஓகே? உங்க வந்துட்டு டூப்ளிகேட் போட்டு நீங்க வந்துட்டு ஷோ போட்டு யூடியூபர் ரிவ்யூஸ் போட்டு காசு போட்டு வியூஸ் போட்டு பண்ணாலும் நீங்களா கமல் சார் கிடையாது, ஓகே? யோ மோடியா நான் அபியூஸ் பண்ணல. இந்த பொக்கி தன்மா இந்த காசு கொடுத்து பண்ற கமல் சார் ஃபேன் நம்ம கிடையாது, ஓகே? பிச்சை நல்லா யோ ஃபிலிம் நல்லா பிரதர், ஃபிலிம் நல்லாக்குது, நல்லா அவுத்தா, ஓகே? இந்த ரீல் விட்டு இது ஓடிச்சு, இந்த ஃபேக் எல்லாம் பண்ணது, ஓகே? நீங்க பெரிய போடுங்கன்னா பண்ணின்னு போங்க. கமல் சார் இப்ப நடிக்கிறாரு, ஓகேவா? யூ ஃபிளாப் மாஸ்டர், நீ என்ன சொல்லிக்கோ. வாய்ஸ் ஆக்டிங் டில் டுடே இஸ் ஆக்டிங். ஃப்ரெடி யாருமே கமலை வந்து ஃபிளாப் மாஸ்டர்னு சொல்லவே இல்ல ஃப்ரெடி, நாங்கலாம் சொல்லவே இல்லையே பிரதர். ஐ அம் டெல்லிங், நீ அது ஓட்ல இது நான் வந்து லிஸ்ட் போடுறேன், அது வேற விஷயம். நான் ரஜினிகாந்த் ஃபுல் லிஸ்டா, ரஜினி விஜய் எல்லாம் ஓடிச்சா ஒன்னும் கிடையாது. வாக்கிய வச்சுக்கோ, அவ்வளவுதான். லவ் யூ ஹீரோஸ், ஓகே?
அப்ரிஷியேட் இருப்பா இருப்பா. ஓகே 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 சரி அப்படியா? சரி நான் இப்படி வரேன். சரி ஃப்ரெடி இல்ல நான் இப்படி வரேன். அக்ஷய் குமாரோட ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி என்னன்னு பிரதர் சொல்லு ஹோல்ட் எனக்கு. நான் அக்ஷய் இருப்பா குமாரோட இருப்பா ஹையஸ்ட் இருப்பா. கலெக்ஷன் மூவி நான் என்ன? 2.0 வரேன். 2.0 பட்ஜெட் எவ்வளவு பிரதர்? 300 கோடி. யோ ரஜினி ஃபேன் திட்டி விடுறோம் அப்புறம். 2.0 300 கோடியா? 2.0 பட்ஜெட் 300 கோடி. ஆமா தெரியாதா? ரஜினி 300 கோடி. ஃபேன் திட்டி விடுறோம் ஓகே. யோ என்ன ஃப்ரெடி நீ 2.0 பட்ஜெட் 300 கோடி ஃப்ரெடி. பிரதர் ரஜினி சரி எவ்வளவு கோடி? ரஜினி ஃபேன் திட்டி விடுறோம். நீ சொல்லு 650 கோடி. எது 650 கோடி? எது 2.0? சூப்பர் ஃப்ரெடி. லைக் எங்க போட்டுருக்கானா? ஆமாப்பா பிரதர். ஓகே எங்க உனக்கு எவ்வளவு போட்டுருக்கான்? எங்க உனக்கு போட்டுருக்கான்? எவ்வளவு கலெக்ஷன் வச்சு 750. உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? ஃப்ரெடி எனக்கு சிம்பிள். லைக்கா எங்கயாச்சும் 650 crores 2.0 பட்ஜெட்னு சொல்லிருக்கானா? வந்த பர் பாயிண்ட்க்கு நான் வேணும்னு போட்ட ஒண்ணு இல்ல பிரதர். நான் வேணும்னு பாயிண்ட் போட்டேன். இப்ப என்ன போஸ்ட் போடுறடி 2.0 வந்துட்டு 300 கோடி பட்ஜெட் நீ போஸ்ட் போடுற. இப்ப நான் பார்க்க போறேன். ஆமா நான் வேணும் நான் எதுக்கு போஸ்ட் போடணும்? நான் வேணும்னு ஒண்ணு ட்ரிகர் பண்ணேன். இப்ப என்ன பண்றேன்? இது பேர் தான் ட்ரிகரா? இப்ப என்ன பண்றேன்? 2.0 வந்துட்டு 300 கோடி பட்ஜெட் நம்ம தம்பி போடுறாப்ல இப்போ. சரி சரி ஃப்ரெடி. சரி அதெல்லாம் விடு ஃப்ரெடி. 2.0 கலெக்ஷன் 800 தம்பி crores. இப்ப கமலஹாசனோட தம்பி ஹையஸ்ட் தம்பி கலெக்ஷன் என்னன்னு சொல்லு. நாங்க ஆளே கிடையாது பண்ணுங்க ஃப்ரெடி. நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே தம்பி. ஃப்ரெடி. நாங்க கமலோட ஐயோ நாங்க நாங்க ஆளே கிடையாது தம்பி. நாங்க ஆளே கிடையாது. நீங்க சைடுல விடு. அப்ப நீ ஒத்துக்கிற? அப்ப காலிவுட்ல நம்பர் 1 யாரு? இருப்பா 2.0 காலிவுட்ல நம்பர் சரி நீ நான் உன்கிட்டயே கேக்குறேன். காலிவுட்ல நம்பர் 1 யாரு 50 வருஷமா? 2.1 300 கோடி. இரியா நான் 600. ஃப்ரெடி நீ வந்துட்டு எங்கெங்கயோ சுத்தி போற. காலிவுட்ல நம்பர் 1 யாரு? நீ வந்து ரீல் ஓத்தாத. நான் என்ன சொல்றேன்? நான் வேணும்னு சொன்ன காலிவுட்ல நம்பர் 1 யாரு? இப்ப அத சொல்லு ஃப்ரெடி. மத்ததெல்லாம் விட்டுரு. காலிவுட்ல ஹூ இஸ் நம்பர் 1? நான் வந்து வேணும்னு சொன்னேன். ஓகே 600 கோடி நீ வேணும்னு சொன்ன. நீ சொன்ன 300 கோடி. இப்போ வந்து போஸ்ட் போடுற 2.0 வந்துட்டு 300 கோடி பட்ஜெட். ஓகே அப்போ ரஜினிகாந்துக்கு சேலரி 100 கோடியா? ஓகே ஆமா ரஜினிகாந்த் சேலரி 100 கோடி. ஆமா 80 to 100 crores இருக்கலாம். இத வெச்சுக்கோ. 2.0 பட்ஜெட் எவ்வளவு பிரதர்? 300 crores. ஓகேவா? நீங்க தான் சொன்னீங்க. ஓகேவா? ஓகே அப்புறம் ஓடுது வந்து 600 7 800க்கு 1000 கோடி 10,000 கோடியா? டைட்டானிக் பீட் பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே 800 crores. அட பாவி. யோ ஒரு ஜோக் பண்ணலாம். ஒரு மனுஷன் போய் பேசலாம். சரி ஃப்ரெடி. சரி 2.0 800 crores இல்ல. சரி எனக்கு கமலோட ஹையஸ்ட் கலெக்ஷன் நீ மூவி என்னன்னு மட்டும் சொல்லு. அப்பா கம்மா நாங்க ஆளே கிடையாதுப்பா. நானே ஒத்துக்கிறேன் ஆளே கிடையாது. அப்ப சரி நீ ஆளே இல்ல நீங்களே சொல்லிக்கிறீங்க. சரி காலிவுட்டோட நம்பர் 1 யாரு? சரி காலிவுட்டோட நம்பர் 1 யாருன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு ஏன் தம்பி வெக்கப்படுற? நீ வந்துட்டு 300 கோடி சொன்ன. பட்ஜெட் 300 கோடி. என்னவோ பேசிக்கிற சம்திங் டாக்கிங். ஓகே ஃப்ரெடி நீங்க கேம்லயே இல்லன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்ட ஃப்ரெடி. முடிஞ்சு போச்சா? செகண்ட் நாங்க வந்துட்டு காலிவுட் நம்பர் 1 யாருன்னு சொல்ல. தைரியமா நாங்க ஆட்டத்துல இல்ல. யார் நம்பர் 1? ஆட்டத்துல இல்ல. உங்களுக்கு இப்ப இருப்பா காலிவுட்ல நம்பர் 1 யாரு? ஏரியா ஒரு நிமிஷம் அல்வாதியா. கோலிவுட்ல ஏரியா அதான் வர பிரதர். 2.0 வந்துட்டு யார் பீட் பண்ணாத மாதிரி சொல்லு. யாருமே பீட் பண்ணல இன்னும். ஓகே 2.0 யார் பீட் பண்ண? யோ 2.0 remains the number 1 record in from Kollywood till date. ஓகே சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஓகே எவ்வளவு பட்ஜெட் அது? ஏய் மறுபடியும் டென்ஷன் ஆயிரும் ஃப்ரெடி. என்ன இது? எத்தனை வாட்டி சொல்றது? ஹேட்ஸ் ஆஃப் சொன்னேன்ல. எவ்வளவு பட்ஜெட்? 300 கோடின்னு சொல்லிட்டேன். ஓகே பிரதர். ஓகே 300 கோடின்னு சொல்லிட்டேன். பிரதர் ஓகே எவ்வளவு கலெக்ஷன் வச்சு? மறுபடியும் வாழைப்பழம் கதை மாதிரியே போயிட்டு இருக்குது. இது வந்து வடிவேல் அவன் லூஸ் மாதிரி பேசுவான். இல்ல அவன் உஷாராயிட்டா. இல்ல அவனே சரி ஃப்ரெடி நான் கேட்கறதுக்கு ஃப்ரெடி நீ கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். நான் கேட்டது காலிவுட்ல நம்பர் 1 யாரு? எல்லாம் பண்ணல. காலிவுட் நம்பர் 1 யாரு? நீ ஆன்சர் எல்லாம் பண்ணல. கோலிவுட்ல ஏன் பதில் வர மாட்டேங்குது? ஏன் பயமா சொல்லு. காலிவுட்ல நம்பர் யாருமே கிடையாது. யாரு டிரா மேட்ச் இதெல்லாம் எப்படி யாருமே இல்லாம இருக்க முடியும்? யாராவது ஒரு நம்பர் 1 இருந்தானே. சரி யார் நம்பர் 1? டிரா மேட்ச் யாருக்கு? கமல் ரஜினி விஜய் அஜித் டிரா மேட்ச். அவ்வளவுதான்.
எனக்கு ஒண்ணு புரியல. எப்படி 4 பேரும் நம்பர் 1ல இருக்க பிரதர் முடியும்? டிரா மேட்ச், நாட் வின்னர், டிரா மேட்ச். அது எப்படி ஃப்ரெடி? எனக்கு அது எப்படி 4 பேர் நம்பர் 1ல இருக்க முடியும்? யாரோ யோ ஒருத்தர் சொல்லு. நான் நம்பர் 1 சொல்ல, டிரா மேட்ச், டிரா ஆயிடுச்சு மேட்ச் இது. அது எப்படி டிரா மேட்ச் ஆகும்? 4 பேர் சேர்ந்து டிரா இருப்பாங்களா? அது ஓ என்ன ஓகே மேட்ச் ஓகே அது? எனக்கு ஓகே, புரியலையே. சூப்பர் சூப்பர். ஃபைனல்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல ஆமா அப்ப. ஓகே சூப்பர். வரல who made maximum தமிழ் மூவில எக்ஸ்ட்ரானரி ஏற்கனவே. சரி, நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். சிம்பிள். நம்ம ஒரே ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் 500 மூவிஸ் கமலுக்கு எத்தனை இருக்குது, ரஜினிக்கு எத்தனை இருக்குது, விஜய்க்கு எத்தனை இருக்குன்னு கணக்கு சூப்பர் எடுத்துக்கலாம். சரியா? வா. சூப்பர். ஓகே, சொல்லிப்பா. கமலுக்கு எத்தனை 500 மூவிஸ் இருக்குது இப்போ வந்து பாரு, இது சொல்லு. டாபிக் சூப்பர். இது சூப்பர் இதுதான் சூப்பர் சொல்லு. டாபிக். கரெக்டா சொன்ன. இப்போ கமல் யாரு, ரஜினிக்கு யாரு, விஜய்க்கு யாரு, அஜித் யாரு, சூப்பர். இது சூப்பர், இது கரெக்ட். இப்ப நீ போஸ்ட் போடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு இரு ஃப்ரெடி. பிரதர், நானே சொல்றேன். நீங்க சூப்பரா கேட்டீங்க. கமல் தான், ரஜினி தான், விஜய் அஜித் தான். சூப்பர் சொன்னீங்க. இப்ப போஸ்ட் போடுறீங்க கமலா, விஜய், அஜிதா, ரஜினி. இப்ப நீங்க போஸ்ட் போட்டு போறீங்க. இப்போ போஸ்ட் எதுக்கு போடணும்? நான் உங்ககிட்ட தான் பிரதர் கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு நான் வந்து இத சொல்லல. ஐ அம் நாட் டெல்லிங் த ஐ அம் நாட் டெல்லிங் த ஜட்ஜ்மெண்ட். ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ பிரதர் who is number 1 in Kollywood. பிரதர் நான் கேட்டேன் பிரதர். ரஜினியா, கமலா, விஜய், அஜித் தான். நான் 4 பேரை சொல்லிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் போஸ்ட். அது 4 பேர் எப்படி நம்பர் 1ல இருக்க முடியும்? எனக்கு புரியல. எப்படி நம்பர் 1ல நீங்க போடுங்க. இப்போ கமல் சார் நாங்க 4 எப்படி? சரி, அதான் சரி, கமலுக்கு எத்தனை 500 crores இருக்குது? ரஜினிக்கு எத்தனை 500 crores நீங்க சொல்லுங்க. இப்போ நான் கேட்டது நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிட்டு இருக்கீங்க? நீ கேட்ட கேள்வி நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. how many ரஜினி got 500 கொஸ்டின் கேட்டது நான் ஃப்ரெடி. நீ எங்க கிட்டயே நான் பருப்பு ரசம் நான் வந்துட்டு பருப்பு ரசம் வைக்குவேன், உல்டா சூப் வைக்குவேன். ஓகேவா? எலும்பு வச்சு ரசம் வச்சிருவேன் பிரதர். கமலுக்கு எத்தனை கோடி இருக்குது? ஜோக் அண்ட் டெல்லிங்க. ஓகே, ஜோக் அண்ட் டெல்லிங்க. சூப்பரா ஒரு மட்டன் நடிகராஜன் வந்து நாளைக்கு சூப்பரா சாப்பிடலாம். ஓகே, அது வந்துட்டு வில்லீட்டு அதெல்லாம் ஓகே, ஓகே, ஆல் தி கேம். நானே கேக்குறேன், வாட் இஸ் பேக் டு ரஜினிகாந்த் 500 crores? வாட் இஸ் பேக் டு வெயிட் பண்ணு. இருப்பா, ஐ ஃபினிஷ் மை இல்லப்பா, क्वेश्चन முடிக்கல நானு. பேக் டு பேக் வாட் இஸ் கமல் சார் 500 crores? வாட் பேக் டு ரஜினிகாந்த்? வாட் இஸ் பேக் டு விஜய்? வாட் பேக் டு அஜித்? இத்த மாத்திரம் சொல்லு பிரதர். இப்போ நாளைக்கு உலகத்திலே பேக் டு பேக் வந்து இல்ல காம்படிஷன் வச்சிடலாம். உலகத்திலேயே நீ எந்த ஆக்டர் வேணாலும் எடுத்துக்கோ. நோபடி. ஷாருக் கானே பார்த்தன்னா 0ன்னு ஒரு மொக்க படம் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆலியா போட்டு கூட ஒரு மொக்க படம் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு 2000 அப்பார்ட் ஃப்ரம் ஷாருக் கான். ஓ தம்பி வெயிட், அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் டாக்கிங் ஆல் ஓகே, ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் பிரதர். நாளைக்கு ஒரு 5 tickets பிரதர். எனி மூவி, ரஜினி, விஜய், என்ன யார் என்ன, ஐ டோன்ட் நோ வாட் டுமாரோ மூவி இஸ் கோயிங் ஆன். I think tomorrow Saturday, Sunday. Any Telugu, Hindi, Tamil, Konkani, Malayalam, Konkan, எந்த இந்தியால எந்த மூலை இருக்கட்டும், ஒரு 5 tickets ஃப்ரம் கமல் அண்ட் ஃப்ரம் கமல் ஃபேன் ஒரு 5 பேருக்கு பிரதர். யார வந்துட்டு ஜஸ்ட் பிரேஸ் எனிபடி, யூ பிரேஸ் எனிபடி பிரதர், யூ பிரேஸ் ஆப்பிரிக்கா. சோ நீ ஜாக்கெட் என்ன போல யாருக்குள்ள சொல்லு, ஒரு காம்படிஷன் பண்ணு பிரதர். ஒரு காம்படிஷன் ஹெல்த்தி, நாட் ஃபைட்டிங் எல்லாம் சொல்லுன்னு, ஒரு ஹாப்பியா. ஓகே, வில் டூ இட். நாளைக்கு நாளைக்கு இப்போ வில் டூ இட். ஹிந்தி மூவி, தமிழ் மூவி, கொங்கனி மூவி, தெலுங்கு மூவி, எந்த மூவி இப்ப இந்தியால இருக்குது எல்லாம் போட்டுடலாம். யாரு ஹிட் ஆகுது பாத்துடலாம் பிரதர். அவங்களுக்கு ஒரு 5 tickets ஃப்ரம் கமல் சார் பெங்களூர்ல ஃப்ரெடி. அவர் எந்த தியேட்டர், அவர் மேபி இன் அமெரிக்கா, அவர் எங்கன்னா இருக்கட்டும்,